அல்லாஹ்வுடைய அருள் எந்த அளவுக்கு எங்கள் மீது பறைசாற்றியிருக்கிறது என்றால், நாங்கள் ரமதானுடைய மாதத்தில் இன்னும் நன்மைகளை செய்ய வேண்டும், எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான நன்மைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள்மறை பதிவு செய்கிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி ஊஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த கண்ணியமிக்க மாதத்திலேதான், இந்த நன்மை செய்யக்கூடிய மாதத்திலேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். எதற்காக தெரியுமா? ஹுதல் லின்னாஸ், மனிதர்கள் நேர்வழிப்படுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான் இந்த ரமதானுடைய மாதத்திலே. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் அந்த தூதர் காட்டி தந்த வழிமுறையில் அல்லாஹ்வுடைய வேத வசனத்தின் பால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி செல்வோமாக இருந்தால் இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நாளைக்கு மறுமை நாளிலேயும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. எத்தனையோ உறவுகள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். என்னுடைய மரணம் நல்ல ஒரு மரணமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கித்தாயா அல்லாஹ். இந்த உலகத்திலே வாழ்கிற போதும் நன்மை செய்யக்கூடிய நிலையில், உன்னுடைய இல்லத்தை தரிசிக்கக்கூடிய நிலையில் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. எந்த நேரத்தில் எப்பொழுது மரணம் வரப்போகிறது என்று தெரியாது. அந்த மரணத்திற்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீராக அமைக்க வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பேர் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் ரமதானுடைய மாதத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இந்த ரமதானுடைய மாதத்திலே இருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அவர்களுடைய சுன்னாவை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் சகோதரர்களே. இப்பாவத்தின்பால் செல்லாமல் நன்மையின்பாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தின்பாலும் எங்களுடைய வாழ்க்கைகள் நகர்ந்து செல்ல வேண்டும். எனவே எதையெல்லாம் உபதேசமாக கேட்டோமோ அதை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.